வணக்கம். சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நம்பிக்கை உடைந்த தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். யார் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும்? ஆனால் நம்ம நம்பிக்கை யார் மீது வைத்தாலும் அது உடைந்து போகிறதை, ஒரு ஏமாற்றத்தை தேடி கொடுத்து விடுகிறதை என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள் இன்னும் நீங்கள் இருப்பீர்கள். உடையும் கண்ணாடியை மீண்டும் ஒட்ட முடியும், ஆனால் உடைந்த நம்பிக்கையை மீண்டும் பழையபடி மாற்றுவது மிகவும் கடினம். அப்படி பழையபடி நம்ம மாற்றி இந்த உறவுகளை பிடித்து வைத்தாலும் அது மிகப்பெரிய பிரச்சனைகளைத்தான் இன்னும் வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்குமே தவிர மீண்டும் நமக்கு முன்னால் இருந்த அந்த மாதிரியான உறவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க மாட்டார்கள். எனவே முடிந்த அளவுக்கு ஏதேனும் ஒரு ஏமாற்றங்களையோ, ஒரு துரோகத்தையோ, ஒரு நம்பிக்கை இழப்பையோ உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏதேனும் ஒரு உறவுகள் தேடி கொடுத்து விட்டார்கள் என்றால் அதிலிருந்து முடிந்த அளவுக்கு விலகி நிற்பது தான் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். அந்த ஒரு நபர்களை நம்ம கூடவே வைத்துக் கொள்ள வேண்டும், அவர்களை இறுதி வரைக்கும் நம்ம கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்துவிடும். எனவே முடிந்த அளவுக்கு போன உறவுகள் போனதாகவே இருக்கட்டும், அதை இழுத்து பிடித்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வைக்க வேண்டும் என்று நீங்கள் ஒருபோதும் நினைக்க கூடாது. முக்கியமாக காதல் விஷயத்தில் இந்த மாதிரியான ஒரு தவறுகளை நீங்கள் செய்தீர்கள் என்றால் அது ஆழமாகவே உங்களுடைய மனதிற்குள் ஒரு காயத்தை நிச்சயமாக தேடி கொடுத்துவிடும். அந்த நாளுக்கு பிறகு நீங்கள் நிச்சயமாக மாறியிருக்கலாம். எல்லாரையும் எளிதாக நம்பக்கூடிய பழக்கங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து குறைந்திருக்கும். உங்களுடைய மனதை யாரிடமும் முழுமையாக திறக்க முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு நேரங்களும் நிச்சயமாக உங்களுக்குள்ள ஏற்பட்டது. இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது, ஆனால் உங்களுக்கு மட்டும் இன்னும் பொருந்திக் கொண்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாக மாற்றிக்கொண்டுமே தான் இருக்கும். ஆனால் சில சிம்மம் ராசிக்காரர்கள் நம்பிக்கை துரோகத்தை ஆழமாக அனுபவித்துக் கொண்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்த சின்ன சின்ன செயல்கள் அது மிகப்பெரிய ஒரு வழிகளையும் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தையும் இன்னும் உங்களுக்குள்ள தேடி கொடுத்தது. அந்த ஒரு சம்பவங்கள் மனிதர்களை பற்றிய உங்களுடைய பார்வைகளையே நிச்சயமாக மாற்றி போட்டிருக்கும். ஜோதிடத்தில் சில உறவுகள் வாழ்க்கையில ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க வருவதாகவே அனைவராலையும் கூறப்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. அந்த பாடங்கள் வழியாகவே இருந்தாலும் இனி யாரை நம்ப வேண்டும் என்பதை தெளிவாக உணர வைக்கக்கூடிய அந்த உணர்ச்சி கலைக்கு உதவிகளை தரக்கூடிய ஒரு பாடங்களாக இருக்கும் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். உடைந்த நம்பிக்கையே எதிர்காலத்தை பாதுகாக்கும் அறிவாக மாறுகிறது என்பதையும் நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இனி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு நேரங்களும் ஒவ்வொரு விஷயங்களுமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்களையும் மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக தேடி கொடுக்கும். அதே ஒரு நேரத்தில் உங்களை மாற்றிய அவமானமான ஒரு சம்பவங்கள் நீங்கள் ஒரு நேரத்தில் நீங்கள் நினைத்தது ஒன்றாக இருக்கும், ஆனால் சில அவமானங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு நீங்கள் நினைத்தது ஒன்று, ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்தது வேறு ஒன்றாக மாறி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக மாற்றிய ஒரு தருணங்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். வாழ்க்கையின் ஏதோ ஒரு கட்டத்தில் நடந்த அந்த ஒரு குறிப்பிட்ட அவமானமான சம்பவங்கள் உங்களது குணத்தையே தலைகீழாக மாற்றி போட்டது. அதையும் நீங்கள் இப்பொழுது நிச்சயமாக புரிந்து கொள்வீர்கள். இது எப்படி ஏற்பட்டது, எதனால் ஏற்பட்டது, இதற்கான முக்கியமான காரணங்கள் என்ன என்றெல்லாம் நீங்கள் யோசித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தருணங்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களது குணத்தையே அது தலைகீழாக மாற்றி போட்ட அந்த அனுபவங்களை நீங்களே மறக்க வேண்டும் என்று நினைத்தாலும் உங்களால மறக்க முடியாது. அதுவரை எல்லாரையும் நம்பிய மென்மையான தாராள குணம் கொண்ட அந்த பழைய மனிதர்கள் அன்றோடு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு இறந்து போயிருப்பார். அந்த சம்பவத்திற்கு பிறகுதான் நீங்கள் எல்லோரையும் சந்தேக கண்ணோடு பார்க்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கும். எதை செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும், எப்படி செய்தால் அது நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும் என்றெல்லாம் நீங்கள் முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நபர்களாகவுமே நீங்கள் நிச்சயமாக மாறியதும் உண்டு. எதற்கும் வளைந்து கொடுக்காத அசாத்திய முதிர்ச்சி கொண்ட ஒரு புதிய மனிதராக உருவெடுக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகவே மாறியிருப்பீர்கள். அந்த அவமானங்கள் உங்களை உடைக்கவில்லை, மாறாக உங்களை ஒரு இரும்பாகவே அது நிச்சயமாக மாற்றி கொடுத்திருக்கும். இந்த ஒரு அனுபவங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை கூட தேடி கொடுத்திருக்கலாம். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையோ என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு நேரங்களாகவும் காலங்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறும். இதை செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும், எப்படி செய்தால் அது நன்மைகளை தேடி கொடுக்கும் என்று நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. உடல் நலத்தில் புத்துணர்ச்சி என்பது இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். மன உளைச்சலாலும் தொடர் ஓட்டத்தாலும் உங்கள் உடலில் ஏற்பட்ட
நாள்பட்ட சோர்வுகளும் அசதி மற்றும் நீண்ட கால உபாதைகள் அனைத்தும் மெதுவாக மறைந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாத்தையுமே நன்றாக தேடி கொடுக்கக்கூடிய ஒரு காலத்தையும் ஒரு நேரத்தையும் இப்பொழுது நிச்சயமாக உங்களுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கும். சரியான மருத்துவங்களும் உடலுக்கு தேவையான ஓய்வுகளும் கிடைத்து உங்கள் ஆரோக்கியங்கள் இப்பொழுது சீரானதாகவே நிச்சயமாக மாறும். எதை செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும், எந்த முறையில் செய்தால் அது நமக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். முக்கியமாக சிம்மம் ராசி என்பர்களை நீங்கள் உடல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக நீங்களும் சரி, உங்களுடைய பெற்றோர்கள் குழந்தைகள் வாழ்க்கையிலும் முடிந்த அளவுக்கு உடல் விஷயத்தில் ஏதேனும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதனை உடனடியாக என்னவென்று பார்த்து விடுங்கள். அல்லது அதுவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை பிற்காலத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்துவிடும். முகத்தில் ஒரு புதிய பொலிவும் உடலுக்குள்ள ஒரு புதிய காந்த சக்தியும் ஊடுருவதை உங்களால் உணரக்கூடிய ஒரு தருணங்கள் வந்துவிட்டது. என்னால் முடியும் என்ற உடல் மற்றும் மன வலிமை கூடுவதால் நீங்கள் முன்பை விட இரட்டிப்பு வேகத்தில் உங்களுடைய அன்றாட கடமைகளில் ஈடுபடுவீர்கள். மனதிற்குள் ஒரு புதிய அமைதியும் ஆழ்ந்த நிம்மதியும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். அதையும் நீங்கள் இப்பொழுது பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். சிம்மம் ராசி அன்பர்களே, வாழ்க்கையில எவ்வளவு வெற்றிகள் இருந்தாலும் உடல் நலம் இல்லை என்றால் அந்த மகிழ்ச்சியான நேரங்களையும் மகிழ்ச்சியான தருணங்களையும் நம்மளால அனுபவிக்க முடியாது என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த காலத்தில் வேலை அழுத்தங்கள், மனக்கவலைகள் அல்லது வாழ்க்கை முறையின் காரணமாக சோர்வு ஏற்பட்ட ஒரு தருணங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். முன்பு இருந்த உற்சாகங்கள் குறைந்தது போல கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உணர்ந்திருக்கலாம். இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது. இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டுமே பொருந்து இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவே இன்னும் உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கும். ஆனால் சில சிம்மம் ராசிக்காரர்களுக்கு உடல் மற்றும் மனநிலைமையில் புத்துணர்ச்சிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இனி வரக்கூடிய நாட்களில் உருவாக்கும். நல்ல பழக்கங்களும் சரியான ஓய்வு மற்றும் ஆரோக்கியத்தை கவனிக்கக்கூடிய மனநிலைமைகள் வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை நிச்சயமாக தேடி கொடுக்கும். ஜோதிட நம்பிக்கையில் சில காலங்கள் புத்துணர்ச்சி மற்றும் புதிய சக்தியை தரக்கூடிய காலமாக கருதப்படுகிறது. உடல் ஆரோக்கியம் மேம்படும் பொழுது உங்களுடைய தன்னம்பிக்கையும் மீண்டும் அதிகரித்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதை செய்யணும், அதை எப்படி செய்யணும் என்று நீங்களே முடிவெடுக்கக்கூடிய ஒரு நேரங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக கொண்டு வந்து நிறுத்தியிருக்கும். இதெல்லாம் நடந்திருக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்படிப்பட்ட மாற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கும். சிம்மம் ராசி அன்பர்களை, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தினால் நீங்கள் நினைத்த ஒரு இடத்திற்கு நிச்சயமாக போவீர்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எதை செய்தாலும் இப்பொழுது முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தித்து செயல்பட்டால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் உங்களை நிச்சயமா நல்ல ஒரு இடத்திற்கு கொண்டு சென்றுவிடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரங்கள் வந்துவிடும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.